என்னங்க, திருச்செங்கோடு மரகத லிங்கத்தை மார்கழி மாசம் மட்டும்தான் பார்க்க முடியுமா? அதுவும் விடியற் காலையில மட்டும்தானா? இந்த தகவல் எல்லாம் சுத்த பொய்ங்க. உண்மை என்னன்னா, நம்ம அர்த்தநாரீஸ்வரர் கோயில்ல தினமும் காலையில 8 மணி, மதியம் 12 மணி, சாயங்காலம் 5 மணின்னு 3 வேளை பூஜையிலையும் மரகத லிங்க தரிசனம் உண்டு. நீங்க எப்ப வேணாலும் போய் பார்க்கலாம். இது சாதாரண லிங்கம் இல்லைங்க. சிவனோட இடப்பாகத்தை பெற பார்வதி தேவியே கேதார கௌரி விரதம் இருந்து பூஜித்த லிங்கம் இது. அம்பாள் கையாலேயே பூஜை பண்ணதுனால இதுக்கு பவர் அதிகம். அப்போ மார்கழி தரிசனத்துக்கு என்ன ஸ்பெஷல்னு கேக்குறீங்களா? மார்கழி குளிர்ல செய்யற பாலபிஷேகத்துல அந்த மரகத கல்லோட மருத்துவ குணமும் சேருமா. அது தீராத வயிற்று வலி, நரம்பு பிரச்சனையை தீர்க்கணும்னு நம்பப்படுது. மரகதம்னா புதன் பகவான், அதனால இதை வணங்கினா படிப்பு வரும், தொழில் செழிக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். சோ வதந்தியை நம்பாதீங்க நண்பர்களே. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோயில்ல வருஷம் பூரா மரகதலிங்கத்தை தரிசனம் செய்யலாம். இந்த நல்ல தகவலை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. திருச்செங்கோடு பத்தின உண்மையான தகவல்களுக்கு VM Talks பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.